தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் அரெஸ்டட். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பர்டிகுலர் குற்றத்துக்காக. அந்த குற்றத்தில் யார் வந்து குற்றவாளி அப்படின்றது தெரியாமல் இருக்கும்போது ஒரு சில பர்சன்ஸை வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பர்சனை கம்ப்ளைண்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ அதன் பேரில் அவர்தான் குற்றவாளி என்று ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுக்கான அவுட்புட் தட் இஸ் சார்ஜை வரைகிறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் அரெஸ்டட். இதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் தட் இஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன். ஒருவேளை இந்த அக்யூஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு செல்லில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, இல்லை வேறு ஒரு குற்றத்துக்காக இவர் வந்து ஜெயிலில் இருக்காரோ, இல்லை இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷனுக்காக கோர்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கினாலோ ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் ஹேவிங் ஜூரிடிக்ஷன் டைரக்ட்ஸ் த பர்சன் ஸோ அரெஸ்டட். ஸோ அதே சமயத்தில் ஒரு கம்ப்ளைண்டர் வந்து இவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொன்னாலும் அதை வந்து கோர்ட் டைரக்ஷன் வாங்கணும்னு சொன்னாலும் அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஜூரிடிக்ஷனில் அதுக்கான டைரக்ஷனை வாங்கி ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் சமையல டு சப்ஜெக்ட் ஹிம்செல்ஃப் டு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதோட தட் இஸ் அந்த கம்ப்ளைண்ட்டோட சப்ஜெக்டே வந்து ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ அப்போது அந்த கம்ப்ளைண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு இருக்கும்போது ஸோ அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே சமயத்தில் எனி பர்சன் இன்சார்ஜ் தட் இஸ் வந்து ஒருவேளை மைனராக இருக்கார், இல்லை அவருக்கு வந்து ஒரு விவரம் தெரியாதவராக இருக்காருன்னு சொன்னால் கோர்ட்டோட டைரக்ஷன் பேரில் அவருக்கு ஒரு சபார்டினேட் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க மூலயமாவும் அந்த பர்சனை வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரொவைடர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் ப்ரொவைடர் இருக்குது, இதுலேயும் வந்து இது கிளியராக சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை பர்சன் இஸ் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி சேலஞ்சர் தென் அப்போ வந்து கோர்ட் ப்ரெசன்ட் கோர்ட்டோட அனுமதியில் அந்த ஐடென்டிஃபிகேஷன் நடக்கும்போது வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். பிகாஸ் அவங்க என்ன முறையில் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க, எப்படி வந்து இது வந்து நடக்குதுன்றதை ஷுட் ஹேப்பன்றதை ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். இது வந்து இதுக்கான ப்ரொவைடர்ஸில் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 2013 இந்த பர்டிகுலர் ப்ரொவைடர்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி வீடியோ ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் டியூரிங் த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் அரெஸ்டட் அந்த சமயத்தில்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கம்ப்ளைண்டன்ட் முகம் தெரியாத நபராக இருக்கும்போதோ அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு அஃபென்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் சொன்னால் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இதுக்கான விஷயத்தை பண்ணுறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பர்சன் அரெஸ்டட். நான் கொடுத்துருக்க ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். எங்கள் காண்டாக்ட் நம்பர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை அபவுட் ஆஸில் இருக்க நம்பர்லையும் கால் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.